எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது வாங்க நான் முதலமைச்சரானா என்னை வருஷம் பூரா எப்போ வேணாலும் சந்திக்கலாம், கோட்டைக்கே வரலாம் இடத்துக்கு. யார் போய் இது வரைக்கும் சந்திச்சிருக்கா? யாருமே சந்திக்கலை. ரெண்டாவது இவங்க 17 வருஷம் மத்தியில் பாரதிய ஜனதாவோட 10 வருஷம் இருந்திருக்காங்க, காங்கிரஸோட இருந்திருக்காங்க. 17 வருஷம் 2 கட்சியிலையும் கூட்டணி வச்சுருக்காங்க. இவங்க காலத்தில் நீட்டு வந்தது. அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க 17 வருஷத்தில் இவங்க ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளில் 7-8 ஆண்டுகள் தமிழகத்துக்கு நிதியே ஒதுக்கப்படலை. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? மத்தியில் திமுகவை பொறுத்தளவுக்கு திமுகவை பொறுத்தளவுக்கு அந்த குடும்பத்து தான் நலமாக இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க கட்சி மட்டும்தான் பார்ப்பாங்க, மற்ற எதையும் பார்த்ததே கிடையாது. அப்படி பார்த்துருந்தாங்கன்னா நமக்கு கச்சத்தீவு மீட்டெடுத்துருக்கலாம், காவிரி பிரச்சனையை முடித்து எடுத்துக்கலாம், முல்லை பெரியார் அணைக்கு எப்போ தீர்வு கண்டிருக்கலாம். எதையும் செய்யலை. அதே மாதிரி ஈழத்தமிழர் படுகொலையை தடுத்திருக்கலாம். எதையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை. இப்பொழுது கூட ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக விடியல் தருவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி விடியா ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சி. இன்றைக்கி 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி உள்பட சென்றிருக்காங்களே, என்ன பணி செஞ்சிட்டு இருக்காங்க? நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் 40 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பியிருக்கோம். ஏற்கனவே 39 பேர் போனாங்க. என்ன செஞ்சாங்க? குரல் கொடுத்தாங்களா? அதுக்கான பணியை பண்ணாங்களா? அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் நம்ம மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் என் மக்களுக்கு என்ன பிரச்சனையை விட்டுட்டு செங்கோலை பற்றி பேசுகிறார். தமிழகத்துடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கிறது. அதை தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? நிதி தேவை. மதுரைக்கு நிதி என்ன தேவை? இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சுன்னு அவர் பேசலை. இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு என்னன்று கேட்கலை. சர்வதேச விமான நிலையத்தை பற்றி அவர் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பலை. சரி, மற்ற எம்பிகள் குரல் எழுப்பியிருக்கிறாங்களா? எழுப்பலை. இது மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக நடத்துகிற நாடகம். ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மின்கட்டண உயர்வை எதிர்த்து கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னாங்க. சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது தமிழகத்தில். ஒரு மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது என்பதற்காக எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பட்டப்பகலிலே வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள். மதுரையிலே பார்த்தேன் 14 கொலைகள் 2 வாரத்தில் 14 கொலை நடந்திருக்கு. இன்றைக்கி சர்வசாதாரணமாக கொலை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி டைம் பாஸுக்காக கொலை பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. இப்படி நடக்கிறத கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை சகித்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி மத்திய அரசை கண்டித்து ஏதோ புதிதாக நிதி ஒதுக்காத மாதிரி இவங்க கண்டித்து நாடகம் நடத்துகிறார்கள். இதெல்லாம் சும்மா நாடகம், மக்களுக்கு நன்றாக தெரியும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.